நீங்க சொன்ன மாதிரி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி தான். இல்ல முதலமைச்சர்னா என்ன? ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு இந்த முறை இல்ல. இல்ல. அப்ப அவர மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா, திமுக சார்பாக வெற்றி அடைந்த ஒருவர், அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, அங்கு ஒரு இடைத்தேர்தலை வர வைத்து, அங்க ஸ்டாலினை போட்டியிட வைத்து வேணா நீங்க அவர சட்டசபைக்கு அனுப்பலாம். அதுல ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, அங்கேயும் விசில் புரட்சி நடந்துருச்சு அப்படின்னா, உள்ளதும் போச்சுடா நொல்லக்கொன்னான்னு உட்கார்ற மாதிரி ஆயிடும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முதலமைச்சராக 5 வருடங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போய் அமர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு உளவியல் சிக்கல்லாம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஜெயிக்கலைன்னாலும் அவருடைய வாரிசான உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடியிருக்காரு. அதிக இடங்களை பிடித்து எதிர்க்கட்சி அந்தஸ்து அந்த கட்சிக்கு கிடைத்தால் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவரை அமர வைத்து அழகு பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன்.